மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய கலை உலகத்தில் மதுரை மாநகரிலே பிறந்து பள்ளி படிப்பையும் திறந்துவிட்டு கலை உலகத்திற்கு வந்து கலை உலகிலே எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றார். ஈழத் தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்னொரு பையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார். அவர் நடித்த படங்கள் 150க்கு மேல். சாட்சி, உழவன் மகன், அம்மன் கோயில் கிழக்காலே வரிசையாக வைதேகி காத்திருந்தாள். உழவன் மகன், மாநகர காவல், ரமணா, கேப்டன் பிரபாகரன், ஊமை விழிகள் என்று எண்ணற்ற படங்களிலே அவர் நீடு இணையற்ற அவருடைய பேச்சிலே கனல் தெரிக்கும். அதிலே சிவாஜியை பார்க்கலாம். அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும். அந்த சண்டை காட்சியிலே டூப் போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். புரட்சி கலைஞர் அவர்கள். புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க, புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க, புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க. இந்த மண்ணிற்கு மட்டும், விண்ணிற்கு மட்டும், கலை உலகம் இருக்கு மட்டும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தினுடைய பெயரும் நிலைத்திருக்கும். அவர் புகழ் வாழ்க. சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்தவங்க. 1978 தான் நானும் வந்தேன், அவரும் வந்தார். 2 பேரும் ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டுருப்பேன், நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் உள்ளே போயிட்டுருப்பார். அப்படி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அலைஞ்சு நடிகனானவங்க தான் நானும். நான் அன்போடு அழைக்கும் விஜய்னு தான் நான் அவர் அழைப்பேன். கேப்டன் விஜயகாந்த் வந்து விஜய்னு சொல்ல அழைப்பேன். அவருடைய மறைவு பெரிய இழப்பு. அவர் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப துணிச்சலாம் முன்னாடி நின்று, குறிப்பாக நடிகர் சங்க கடை நடக்குது. நடிகர்களுக்கு சினிமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார். ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அவரை போய் பார்க்க போனப்போ ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் எல்லாருக்கும் பிரியமாக 100 ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ தயங்கி அவங்க சகோதரி பிரேமராதா கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு. கொடுக்க சொல்லுங்க, கொடுக்காட்டி தான் நான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரியமாக 100 ரூபா வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபாய் இன்னும் நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய இழப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க முடியாது. நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடனிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளில் இவங்கெல்லாம் மறையவே கூடாதுன்னு நினைப்பேன் மனசுக்குள்ள. இவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும், அப்போ தான் அந்த உலகம் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கேப்டன் சார். நான் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், அது நம்பவே முடியல. ஆனால் பயங்கர க்ரௌடு கச்சாமச்சான்னு நடத்திக்கிறாங்க. அது என்ன ஒரு ஒழுங்குமுறையே இல்லை, இவ்வளோ க்ரௌடு கச்சாமச்சான்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கேப்டன் வந்தால் தான்ப்பா அதான் ஒரு சவுண்டு கொடுத்தாருன்னா எல்லாம் ஒழுங்காயிடும். நான் அவர் தான் மறந்துட்டு நான் அவரை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வர்ணி கட்டிக்கிட்டு இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறது அவர் தான் கேப்டன். அவர் கூட எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது, பயம் அதிகம். அவருடைய குரல், அந்த உருவத்துக்கு எந்த ஃபங்க்ஷனில் என்ன வந்தால் கூட குரல் கொடுத்து என்கிட்ட ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனால் அந்த குரலை கேட்டு நான் ஒதுங்கி போயிடுவேன், பயமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கும்போது எங்கெல்லாம் பேரரசெல்லாம் நடிக்கும் போது தான் அது உருவம் கரடு முழுதாக இருக்க தவிர அது ஒரு குழந்தை. இப்படி ஒரு குழந்தையா ஜோக்கெல்லாம் எனக்கு எல்லாம் ரசிப்பாங்க. அவர் ரசித்தை நான் திரும்ப யோசிச்சுவாங்க. ஒரு சின்ன ஜோக்கை அவ்வளோ சொல்லிட்டு நல்லா இதை பண்ணுங்க நெகட்டிவ் பண்ணுங்க. நகைச்சுவை ரசிக்கிறதுல அவ்வளோ பெரிய மண்ணை. இன்னைக்கு ஒருத்தர் இல்லாமல் அவரை பற்றி சொல்லும்போது தான் அவர் கூட சாப்பிட்டதை பற்றியே சொல்கிறாங்க. நான் ஒரு பையனை பார்த்தேன் வெளியூரில். அந்த பையன் ரொம்ப துடிப்பான பையன்.
நான் வந்து ஒரு விஷயத்த இவர்கிட்ட இருந்து கற்றுக்கணுங்க. என்னப்பா ஃபைட்டா பின்னாடி காலில் அடிப்பார் அதுவாக அதான் ஓகேங்க. சோறு போட்டால் புண்ணியன்றதை இவருக்கு தான் கற்றுக்கினேன். மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியன்றதை கற்றுக்கணுன்னு ஒரு பையன் வில்லேஜில் அதே வேலையை பண்ணுறான். உண்மையிலே 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் என்ன சந்தோஷம்னு அவரை பார்த்தா தெரியுது. எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. நல்லது பண்ணால் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க, கெட்டது பண்ணால் சீக்கிரமாக செத்துருவாங்க, இதுதான் இயல்பு. அது எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ இவரெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் போகிறாரு, அந்த கொள்கையை நம்ம நம்பணுமான்ட்டு. இவங்கெல்லாம் சீக்கிரம் போகக்கூடாதுங்க. இவரெல்லாம் கடவுளாயிட்டு எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணும், எல்லாரும் நல்வழிப்படணும். ஒரு ஆத்மா சாந்தி இறைவன். விஜயகாந்துடைய உடலுக்கு பல்வேறு திரையுலக பிரபலங்கள், பொதுமக்கள், அரசியல்வாதிகள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்துக் கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.